ஸோ நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து ஒரு டாக்டரேட், நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனிஸ்ட், நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட், நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ள இப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ எனக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இது. பிகாஸ் எனக்கு வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒன்றுமே பெருசாக தெரியாது. அண்ட் ஐம் நாட் அ மாடல். பட் இருந்தாலுமே வந்து எப்படி வந்து இதுக்குள்ளே வந்தேன்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ நான் வந்து லைக் ஒரு கோவிட் டைமில் வந்து இந்த பாப்அப்ஸ் வந்துட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில், மிஸ்ஸஸ் இந்தியாவில் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும்போது எங்கள் டாக்டர் சரிகா வந்து அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணாங்க. ரொம்ப கம்ப்ளீட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணும்போது ஒரு 3200 கண்டஸ்டன்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஃபைனலிஸ்ட்டாக 52 பேர் செலக்ட் ஆனாங்க. ஸோ அதில் வந்து ஒரே ஃபைனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு இஸ் மீ. ஸோ நான் போய் அதில் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை. ஏன்னா பிகாஸ் நான் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்தது ஒரு பெரிய விஷயமா நினச்சிட்டு போனேன், தமிழ்நாடுலேருந்து போயிருக்கோம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒன்ஸ் அந்த ஃபைனலிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மிஸ்ஸஸ் இந்தியா டைட்டில் வின் பண்ணேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து லைக் என்னை வந்து இன்டர்நேஷ்னல் அனுப்பிச்சாங்க, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டாக்டர் என்ன அப்ளை பண்ணி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி உள்ள அனுப்பிச்சா, அது ஒரு மெயின் ரீசன். ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்னோட ஹஸ்பண்ட், ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னால் வந்து ஒரு ஆண் இருப்பாங்கன்றது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ லைக் அதை நம்ம வந்து லைக் எல்லாமே சொல்லுவாங்கள்ல, எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபெமினிசம்க்கு வந்து நிறையா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. விமன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, ஒரு விமன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்கு வந்து கேமரா முன்னாடி போஸ்ட் கொடுக்குறீங்க, எதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து விமன் வந்து பேஜன்குள்ளே வரது வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுன்றது நம்பினார். ஏன்னா பிகாஸ் ஒரு விமன் வந்து ஒரு ஹெட் டு டோ வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ரூம் பண்ணுறதுலேருந்து, ஒரு தைரியமாக பேசுறதுலேருந்து, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து நிறைய வந்து டெவலப் பண்ணி 4 பேருக்கு சொல்லி தரணுன்றதை அவர் ரொம்ப நம்பினார். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் ஸோ எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து நான் வெளியில் போகும்போது வரும்போது என்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு நிறைய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ப்ளஸ் என்னோட எல்டர் டாட்டர், அவங்க வந்து ஒரு டாக்டர் பை ப்ரொஃபஷன். பட் அவங்களுமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த ட்ரெஸ் நீங்கள் போடுங்க, எங்கள் அவுட்ஃபிட் செலெக்ஷன்லேருந்து எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி நடந்துக்கணுன்றது எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. பெருமைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் வந்து மாம் அண்ட் டாட்டர், அம்மாவும் பொண்ணும் போய் வின் பண்ண பேஜெண்ட் இது. ஸோ இது வரைக்கும் யாருமே வந்து இவ்வளோ வருஷம் வந்து எவ்வளோ பேஜெண்ட்ஸ் இருந்திருக்கு, எவ்வளோ மிஸ் போயிருக்காங்க, தனியாக மிஸ்ஸஸ் போயிருக்காங்க. பட் மாம் அண்ட் டாட்டர் ஒரே பேஜெண்ட்டில் போயிட்டு மிஸ் கேட்டகரியில் என்னோட டாட்டர் சரிகாவும், மிஸ்ஸஸ் கேட்டகரியில் நான் வின் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, லைக் எங்களுடைய டிஐஜிபியில் வந்து ஸ்பெஷல் இன்வைட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இது நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா பிகாஸ் இது வந்து நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அவங்க வரைக்கும் வந்து லெட்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இது. அதனால வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. பிகாஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 இயர்ஸ் வந்து என்னுடைய இந்த பேஜன் ஜேர்னியில் வந்து எப்போவுமே கூட இருந்திருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் வந்து காம்படிஷன் போகும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மற்ற கண்டஸ்டன்ஸ் பண்ணுறதையும் பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே பார்த்துருக்கா. அதனால வந்து லைக் பார்த்துட்டு பண்ணி வின் பண்ணது வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.